ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆராதனை வைக்கும் போது முதல் நாளே ராப்போஜனத்தோடு தான் நாங்கள் வைப்பது உண்டு. ஆமேன். ஏனென்றால் தேவன் அன்னைக்கு எப்படி அந்த சபையார் அந்த ஜனங்கள் ஒன்று கூடும் போது பரிசுத்தவான்கள் எப்பெல்லாம் ஒன்று கூடினார்களோ அப்பெல்லாம் அப்பம் விட்டு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். ஆமேன். அதைவிட மேலான ஒரு வார்த்தையோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளும் போது, தேவனுடைய மகத்தான ராப்போஜனத்தோடு ஐக்கியம் கொள்ளும் போது, நாங்கள் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளும் ஒரே வார்த்தையை விசுவாசிக்கிற ஜனமாக இருக்கிற ஒரு அடிப்படையிலே இன்றைய நாளிலே கூடுவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். அதனாலே இந்த காரியத்திலே வேதம் 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்ப கர்த்தருடைய சரீரம் முதலாவது என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருடைய சரீரம் என்பது எது? வார்த்தை தான். ஆனா வேதம் அங்கே கூறுகிறது மணவாட்டி தான் கர்த்தருடைய சரீரம் ஆயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய சரீரம் என்பது மணவாட்டி ஆயிருக்கிறார். மணவாட்டி முதலாவது அந்த கர்த்தருடைய சரீரம் நிதானித்து ஒரு ராப்போஜனத்தை பொசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதனால்தான் அந்த கர்த்தருடைய சரீரம் அங்கே நிதானித்து அங்கே புசிக்க வேண்டும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் மரித்தும் இருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப முதலாவது கர்த்தருடைய சரீரம் என்பது மணவாட்டி. அதனால்தான் அவர் தலையாக இருக்கிறார். தலை கர்த்தருடைய சரீரம் மணவாட்டி, தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் கர்த்தருடைய சரீரம் என்பது மணவாட்டியாக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் இந்த மணவாட்டியானவள் ஐக்கியம் கொண்டு, என்றால் நாங்க ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய பாகமாக இருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஐக்கியம் கொள்ளும் போது ஐக்கியம் கொள்ளாத மற்றவர்களோடு ஏன் ஒரு ஐக்கியம் இல்லை என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த ஐக்கியத்திலே இணைய முடியாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நீங்க தான் சரீரம். இப்போ உங்களோட குடும்பத்தில் ஒருவர் ராப்போஜனம் எடுக்காட்டி நீங்க உங்களுடைய மனம் பதறும். ஏனென்றால் தீக்கர் சொல்றேன், ஒரு ராப்போஜனமானது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. அவன் எடுக்காம போனாலும் பதில் சொல்ல வேண்டும், தவறாக எடுத்தாலும் பதில் சொல்ல வேண்டும். ஆமேன். அப்ப கர்த்தருடைய சரீரமானது, ஏனென்றால் இந்த மணவாட்டி இந்த மெசேஜ் ஆனது முழு உலகமும் செல்ல வேண்டும். உலகத்தின் முடிவுல தான் தேவனுடைய அந்த ரட்சிப்பு எடுத்துக்கொள்ளப்படுதலானது சம்பவிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இலங்கையில எல்லா பாகங்களிலும் அங்கே மணவாட்டி சபைகள் இருந்தாலும் பரிசுத்தவான்கள் இருந்தாலும் இந்த நாட்களிலே அநேக இணைப்பில்லாத ஒரு காரணங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்ற அடிப்படையை நாங்கள் ஆராய வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சரீரம் நிதானித்து புசிக்க வேண்டும். அந்த சரீரம் நிதானிக்கு புசிக்காத பட்சத்திலே அது ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும். அதே நேரம் மணவாட்டி என்று தீர்க்கசி 6ஆம் முத்திரை வெளிப்பட்ட பிற்பாடு தீர்க்க சொல்றேன், ரகசியமானது வெளிப்பட்டது. அப்ப கர்த்தருடைய சரீரம் என்பது நீங்க ஒருவர் அதை பெற்று நாங்கள் என்ன சொல்ல இயலாது. ஒருவர் மாத்திரம் அதை பொறுப்பேற்க முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கத்தினவராக இருக்கிறோம், ஒவ்வொரு பாகமாக இருக்கிறோம். அது எல்லாமே இணைக்கப்படுகிற வேளையில தான் அது முழு சரீரமாக வருகிறது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அங்கே வரும்போதுதான் அந்த காரியம் இணைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் நான் முன்னமே உங்களுக்கு சொன்னது வேளையிலே இதை அறியாதவர்கள் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் பேசும்போது நாங்கள் தேவனுடைய நோக்கத்தோடு நாங்கள் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு அந்த பிரிவினையை நாங்கள் ஆராய வேண்டும். பவுல் அங்கே பேசும்போது தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு பிரிந்து போனான். அது வேதத்தில் எழுதப்பட்டது. அதுக்காக நம்மோடு ஒரு சாரார் இணையாம இருக்கிறதுனாலே அதை தவறாக கொண்டு வருகிறது காரியம் அல்ல.
தோமா வந்து தேவனுடைய கிறிஸ்துவனுடைய உண்மையான ஒரு ஊழியக்காரர். தேமா. அப்ப தேமா வந்து உண்மையான ஒரு, ஆனா அந்த பிரபஞ்சத்தின் மேல் என்றக்குள்ள அவன் பணாசை பெற்று கடந்து போனான் என்பது மீனிங் அல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பாத பட்சத்திலே இன்னைக்கு ஸ்தாபனங்களை போல நாங்க அப்படிதான் பிரசங்கிச்சிருப்போம். ஆனால் அங்கே பவுலானவன் ஏன் அதை கொண்டு வருகிறான் என்பதை இன்னைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பாத பட்சத்திலே எங்களால் கண்டுகொள்ள முடியாது. ஆமே. அதனால்தான் தேவன் அதே போலதான் சவுலானவன் நாங்க தீர்க்கதரிசி இன்னைக்கு வராத பட்சத்திலே தேவன் 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களிலே தேவ ரகசியமானது நிறைவேறும் என்ற வேளையிலே தேவ ரகசியம் நிறைவாத பட்சத்திலே இன்னைக்கு சவுல் வந்து பாதாளத்திலே இருப்பான் என்றுதான் நாங்கள் இன்றைக்கும் பிரசங்கிச்சிட்டு இருப்போம். பிரசங்கமா இல்லையா? ஆனால் தீர்க்கதரிசி வந்த பிற்பாடுதான் அங்கே ஒரே ஒரு வசனத்தை அங்கே ஜாயின் பண்ற. என்ன? சாமுவேல் சொல்றான், இன்று என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பா. அதை எல்லாரும் வேத பண்டிதர்கள் வாசிச்சாங்க, எல்லாரும் ஆனா அந்த கண்கள் திறக்கப்படவில்லை. ஏனென்றால் 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களில தான் தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமென். அது மட்டும் அதே போலதான் ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த கண்களை திறக்காத பட்சத்திலே, இன்னைக்கு இல்லாத பட்சத்துல நாங்களும் அதேல தான் இருந்தோம். அந்த எல்லாத்துக்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அப்ப அந்த நேரம் அங்கே வருகிற வேளையில தான் அந்த கண்கள் அங்கே திறக்கப்படும். அதனாலதான் தேவன் இன்றைக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மகத்தான ஒரு காரியத்திலே தேவன் ஒரு மகத்தான இணைப்பை ஒரே நோக்கத்தோடு ஒரே செய்தியோடு, அதனால்தான் நாங்க அந்த ஐக்கியத்துக்கு நாங்கள் அழைக்கும் போது இன்னைக்கு தேவனுடைய மகத்தான மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியமானது இந்த பூமியிலே மீண்டும் நிறைவேற வேண்டும். இன்னைக்கு மீண்டும் அவருடைய ஊழியம் நிறைவேற வேண்டும் என்றால் இன்னைக்கு மீண்டுமாக அந்த ஊழியத்தை செய்ய தேவன் ஒரு மனிதனை அனுப்ப வேண்டும். அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் இறங்கி வந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் மனுஷகுமாரனுடைய ஊழியமாயிருக்கிறது. பிரணாம் ஒரு மனுஷகுமாரன் அல்ல, ஆனால் மனுஷகுமாரனுடைய ஊழியமானது பிரணாமுக்குள்ளாக நடந்தது என்பதை விசுவாசிக்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை நாங்கள் அழைத்தோம். அங்கே கடந்த வருடத்துக்கு முதல் வருடத்திலே நாங்கள் மகத்தான ஒரு இணைப்பிலே இருக்கும் போது அந்த சாரார் அந்த பாயிண்டிலே தான் அவர்கள் கடந்து போனார். ஆனால் அந்த காரியமானது அங்கே சொல்லப்படுகிறது நோக்கம் வந்து அந்த சாரார் தான் அந்த பிரிவினையை கொண்டு வந்தார். ஆமேன். ஏனென்றால் இந்த இடத்தில் இருந்து ஒரு சாட்சி சொல்லப்பட்டது. இந்த ஐக்கியமானது எப்பொழுதும் ஒருபோதும் அது பிரிக்கப்பட முடியாது, இணைப்பிலே அது இருக்கும் என்று அந்த சாராரில் இருந்து கண்ணீர் மல்க அந்த சாட்சி சொல்லப்பட்டது. ஆமேன். அந்த இணைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய சரீரமாகிய நாங்கள் நிதானிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பேச்சை சொல்றோம். ஏன்னா ஏன் அந்த நாட்களிலே வந்த சௌரர்கள் இந்த நாட்களில் இல்லை என்பதை நினைத்து நீங்கள் புசிக்க கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் தெளிவோடு நீங்கள் ஓட வேண்டும். அந்த அடிப்படையில தான் நான் இன்றைக்கு வார்த்தையை வாசித்து ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நான் அந்த தெளிவை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆமென். அது நீங்க பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு இருப்பீர்கள் என்றால் இந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு முழு இலங்கையிலும் இந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார். இந்த மகத்தான செய்தி எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதர்கள் இணைகிறதற்கு ஒவ்வொரு கோட்பாடுகளை வைக்கிறார். கோட்பாடு வைக்காமல் நாங்கள் வேதத்தை முன்பாக வைப்போம் என்றால் நாங்கள் எல்லாரும் அந்த இணைப்புக்குள்ளாக நாங்கள் வர முடியும். ஆனால் அதை வர முடியாதபடி இன்னைக்கு மேட்டிமை பல விதமான புது வினோத கருத்துக்களை கொண்டு வரும்போதுதான் அந்த இணைப்பானது அங்கே உடைகிறதா இருக்கிறது. ஆமென். அதனால் தான் இன்றைக்கு அந்த காரியத்திலே நாங்கள் தேவனுக்குள்ளாக இந்த இணைப்பிலே நாங்கள் வரும்போது அது ஒரு துக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இந்த வெளிப்பாடு சரியான விதத்திலே தெளிவுள்ளாக வரும்போதுதான் அது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னத்தையோ கதைக்கவே இருந்தேன், ஆனால் தேவன் அந்த காரியங்களை தடை பண்ணுகிறார். அதனால நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம்.
தேவன் சமயத்திலே ஒரு காரியத்தை தேவன் நிச்சயமாக தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ளாக வந்த உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறதுக்காக நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் கடந்து போவோம். ஆமென். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், அதிலே 5ஆம் வசனத்தையும் நாங்கள் 6ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5, 6. அதிலே மேல் பகுதியை மட்டும் 6லே மேல் பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். ஆமென். சிங்களத்தில் வாசி. එවිට මනුෂ්‍ය පුත්‍රයා ගොඩනගන නුවරද කොටුවද බලන පිණිස ස්වාමීන් වහන්සේ බැස්සසේක. ස්වාමීන් වහන්සේ බලව ඔහු ඒක එක සෙනගත්ය. ඔවුන් සියල්ලම ඇත්තේ එක භාෂාවක්ය. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் ராப்போஜனத்தை கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக நாங்கள் சிறிதாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து சிறு செய்தியை கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் தியானித்து நாங்கள் கடந்து போக போகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பொருளின் பேரிலே பேச முடியாது. நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக எல்லாரும் நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக அழைக்கப்பட்ட சவுலாக இருக்கிறபடினால் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உறுதியோடு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஏனென்றால் நாளை மறுதினமும் உங்களோடு நாங்கள் இணைந்து பயணிக்க போகிறோம். அந்த நேரத்திலே கிறிஸ்துக்குள்ளாக வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். ஆமென். ஏனென்றால் நாங்கள் இன்னும் அதிகமாக இந்த மகத்தான இந்த செய்தியிலே நாங்கள் ஊண்ட கட்டப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் அங்கே பலப்பட்டு தேவனுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நாளானது நெருங்கி வருகிறது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் இனி காலம் செல்லாது. ஆமே. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இன்னைக்கு செய்தியை அவர் கொடுத்து அவர் கடந்து போய்விட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியானது மணவாட்டிக்குள்ளாக முழு உலகமும் அங்கே கடந்து போக வேண்டும். ஆமேன். மணவாட்டிக்கு ஒரு செய்தி உண்டென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால்தான் தேவனுடைய வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரமும் அதை சாட்சி பெறுகிறது. இந்த பூமியிலே தீர்க்கதரிசி இருக்கும் போதும் தீர்க்கதரிசிட்ட கூட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மணவாட்டிக்கு ஒரு ஊழியம் உண்டா? அவர் ஆம் நிச்சயமாக. ஏனென்றால் மணவாட்டியானவள் தான் அந்த பினிஷிங் கடைசி ஊழியத்தை செய்கிறவளாக இருக்கிறார். ஆமேன். அதனாலே இந்த மகத்தான இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அமைதியாக நாங்கள் இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு முழு உலகத்துக்கும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். தேவனுக்குள்ளாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் ஜாக்கிரதையாக திருவசனத்தை கூறி நாங்கள் கடந்து சென்று எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமேன். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஆவியும் மணவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவன். இந்த மெசேஜ் ஆனது உங்களால கொண்டு வரப்பட்டதல்ல, இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, தேவன் ஒரு மனிதனை அனுப்பி இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் ரட்சித்த தேவனாயிருக்கிறார். ஆமேன். இந்த செய்தியானதுதான் தேவனாகிய தேவனிடத்திலே உங்களை கூட்டி சேர்க்கிற ஒரு மெசேஜ் ஆயிருக்கிறது. முதலாவது நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு எந்த வண்ணமாக அந்த ஈசாக்கிடத்துல காண்பிக்க தேவன் ஒரு ஆபிரகாம் எலிசேரை அனுப்பினானோ, அதே வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்க்கிறதற்காக அவர் யார், நீங்க யார், நீங்கள் அவரிடம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கவே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஆமென். அதனால் தான் இன்னைக்கு இந்த செய்தியானது கிறிஸ்துக்குள்ளாக உங்களை நிதானித்து நீங்கள் பெற வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் அப்பமாக இருக்கிறது.
நீங்க அந்த அப்பத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த புளிப்போடு பெறுவீர்கள் என்றால் அது மரணத்தை கொண்டு வரும். மரணம் என்றக்குள்ள உலக மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம். நீங்க கிறிஸ்துக்குள்ளாக வார்த்தையில மரித்து போவீர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நாங்க அவரை தான் நடக்கிறோம் என்று நீங்க சிந்திக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாமலே மரித்து போவீர்கள். அந்த வார்த்தையானது உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வர முடியாது, அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. அதனால்தான் தாவி சொல்றான், ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திருப்பித்தார். அப்ப அந்த வார்த்தை தான் உங்களுக்கு இரட்சணியத்தை அங்கே சந்தோஷத்தை தர முடியும். அதனால்தான் தீர்க்க சொல்ற ஐக்கியத்தின் ஒருமைப்பாடு என்று சொல்லுகிற அந்த செய்தியிலே சொல்றா பாருங்க, இங்கு ஜனங்கள் ஒரு மனதோடு இருப்பதை இந்த ஜனங்கள் அவ்விதமாக பார்ப்பது அது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஒரு ஜனக்கூட்டமானது ஒரு ஐக்கியத்தோடு ஒரு மனத்தோடு இருப்பது தேவனுடைய திட்டம். ஆனால் பாருங்க, ஜனங்கள் ஒரு மனதோடு இருப்பதை தேவன் விரும்புகிறார். அது யோசிப்பதற்கு எவ்வளவு வினோதமாக இருக்கிறது. ஆனால் பிசாசும் தன்னுடைய திட்டத்தை முயற்சித்து ஜனங்கள் அவனுடைய திட்டத்தின் கீழாக ஒரு மனதோடு இருக்க அவனும் விரும்புகிறவனாயிருக்கிறான். நாங்க மனித கோட்பாடோடா அல்லது தேவனுடைய வார்த்தையோடா நாங்கள் ஐக்கியப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம் என்பதை நிதானிக்க வேண்டும். அந்த நாளுக்குரிய அந்த வார்த்தையோடு நாங்க ஒருமனப்படும் போதுதான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவனுடைய அந்த ஆராதனை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மோசேனுடைய ஆராதனை கூடாக, பிரமாணத்துக்கூடாக ஆராதிக்க அந்த எருசலேமுக்கு வந்திருந்தான். ஆனால் அந்த நாளுக்குரிய வெளிச்சமானது அங்கே வந்திருந்தது. ஆனால் அதை அவர்கள் காண தவறினார். அந்த வளமையாக எப்படி அவர்கள் ஆராதனை செய்தார்களோ அந்த அடிப்படையிலே ஆராதனை செய்யும் போது அது தவறி போனது. அதனால்தான் அந்த நாளுக்குரிய அந்த வெளிச்சத்தையும் அந்த நாளுக்குரிய செய்தியையும் நீங்கள் இனங்காணாத மட்டும் உங்களுக்கு அந்த ஜீவன் அங்கே வர முடியாது. அந்த ஜீவன் அங்கே வர வேணும் என்றால் அந்த நாளுக்குரிய செய்தி தான் உங்களை ஆயத்தப்படுத்த முடியும். தேவன் அங்கே ஜீவிக்கிறவர், தேவன் வல்லவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வல்லவர், ஆபிரகாமின் தேவன் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் எகிப்திலும் நாங்கள் இருக்கலாம் என்று நினைத்திருந்தால் ரட்சிப்பு அங்கே வர முடியாது. ஏனால் அந்த நிமிடத்தில் ஒரு ரட்சிப்பு இருந்தது, எகிப்தில் இருந்து வெளியே போங்க. ஆமென், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அன்றைக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது ஆபிரகாமோட தேவன் இருந்தார், ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் வழி நடத்தினார். அங்கே ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே பயணித்தார். அப்ப அவங்க எந்தெந்த இடத்துல அவங்க இருந்தாங்களோ அங்கெல்லாம் தேவன் இருந்தார். எங்கெல்லாம் அவங்க சொன்னாங்களோ அங்கெல்லாம் போனாங்க. கடைசியாக அவங்க வார்த்தையை மறுதலித்து நிமித்தம் அங்கே எகிப்துக்கு போனாங்க. ஆனால் தேவன் மீட்கப்படும் என்று ஒரு நேரம் வருகிற வேளையில தேவன் வெளியே வாண்டு அழைத்தாரா இல்லையா? ஆனா இல்ல, நாங்க அங்கேதான் நாங்க இருந்து தேவனை ஆராதிப்போம், தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என்றிருந்தா அவங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா இல்லையா? வருமா இல்லையா? வராது. ஏன்னா அன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு எகிப்திலிருந்து நான் கொண்டு போவேன் என்பதை ஆபிரகாமுக்கே தேவன் வாக்கு கொடுத்தாரா இல்லையா? தேவன் என்ன சொன்னார்? நான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி உங்களை எகிப்திலிருந்து நீங்க யாரு அக்கிரமம், எமோரியருடைய அக்கிரமம் என நிறைவேறும் மட்டும் நீங்க எகிப்துல நீங்க இருப்பீங்க. ஆனா நான் பலத்த கரங்கொண்டு நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்பது தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பியிருந்தார். அந்த வார்த்தை அங்கே அனுப்பும் போது அங்கே மோசே வருகிற வேளையில் அதுதான் நேரமாயிருந்தது. அந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல, அங்கேயும் தேவனங்களை பாதுகாப்பார், அங்கேயும் தேவனங்களை ரட்சிப்பார், அங்கேயும் தேவனங்களை வழி நடத்துவார், அங்கேயும் அவர் தேவனாயிருக்கிறார், அவர் மனிதன் அல்ல என்று நினைந்திருந்தால் விடுதலை வரவே இல்லை. விடுதலை வரணுமெண்டா எகிப்திலிருந்து நீங்க வெளியே வரணும். எகிப்து என்பது உலகமாயிருக்கிறது, அங்கே உலக ஸ்தாபனமாயிருக்கிறது, அந்த வார்த்தைக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் எப்பயுமே அவர் ஜீவனா இருக்கிறார், நாங்க எங்க இருந்தாலும் தேவனங்களை பார்க்கிறோம். அது பேச்சுக்கு நல்லா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போவார். என்ற மெசேஜே நீ அவளை விட்டு வெளியே வா, சாபன முறையை விட்டு வெளியே வா,
வார்த்தைக்கு பிரமாணத்தை விட்டு வெளியே வா, அப்பதான் நான் உன்னை நேசிப்பேன் சொல்றாரா இல்லையா? நீங்க வேதம் வாசிக்கிற நீங்க, அதுதான் தேவனுடைய வார்த்தையாயிரு. ஆனா ரட்சிப்பானது வரணும்டா நீங்க வார்த்தையோடு, அதுக்காக சபை மாறுறதல்ல, சபையினுடைய காரியம் அல்ல. நீங்க செய்திக்கு மீண்டும் வரும்போது தேவன் உங்களை அழைப்பார். ஆமென். தேவன் வழி நடத்துவார். தேவன் எதை சொல்ல மட்டும் நீங்க யாரும் எதையும் செய்யாது. ஏன்னா தேவன் அங்கே செய்யும் போதுதான் உங்கள் மத்தியிலே மாற்றம் வரும். தேவன் ஒரு மனிதனை மாற்றாமல் இந்த பூமியில எந்த மனிதன் உங்களை மாற்ற முடியாது. தேவன் உங்களை இழுக்காமல் எந்த மனிதன் இந்த பூமியில இழுக்கவே முடியாது. தேவன் அங்கே உங்களை நேராக்காமல் இந்த பூமியில யாரும் உங்களை நேராக்கல. தேவன் உங்களை கோணலாக்காமல் இந்த பூமியில யாரும் உங்களை கோணலாக்க முடியும். இதுதான் வேதமாய். தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பே எல்லாமே அவர் முன்குறித்து எழுதி வைத்தவரார். ஆனா அந்த நாளுக்குரிய வார்த்தை வரும்போது நீங்க செயற்படும் போதுதான் தேவன் கிரியைக்கு வர்றது. அதான் தேவனுடைய காரியம். அப்ப பாருங்க, தேவன் செய்தியாளர்களை வைத்திருக்கிறார், பிசாசும் செய்தியாளர்களை வைத்திருக்கிறார். பாருங்க, தேவனும் ஒரு செய்தியாளர்களை வைத்திருக்கிறார், பிசாசும் யாரை வைத்திருக்கா? நாம் செய்தியாளர்களை வைத்திருக்கிறோம். நாம் யாருக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம், நாம் யாருக்கு ஊழியக்காரராய் இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்த, அதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக விடுதலை பெற்றிருக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு தான் அந்த உரிமை. ஏன்னா தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயாதீனம் தந்திருக்கிறார். ரட்சிப்பானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியமா இருக்கிறது. ரட்சிப்பை உங்களோட குடும்பத்துக்கு நீங்க கொண்டு வர முடியாது, ரட்சிப்பை உங்களோட பிள்ளைக்கு நீங்க கொண்டு வர முடியாது, உங்களுடைய ரட்சிப்பை உங்களோட மனைவிக்கு கொண்டு வர. ரட்சிப்பானது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு உறவாடலா இருக்கிறது. ஆனா தேவன் ஒரு வாக்கு தந்திருக்க, நீ விசுவாசிச்சா, நீ ரட்சிக்கப்பட்டா உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? குடும்பமா வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாம் சூழல் சரியாக வந்தா வரணும்னு நினைக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? எல்லாமே ஒரு காரியமா வந்தா வார்த்தைக்குள்ளாக நாங்க இணைவோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. முதலாவது நீங்க எடுத்து காலடி வைக்கும் போதுதான் தேவன் காட்சிக்கு வருவார். நீங்க வார்த்தைக்கு வராத மட்டும் தேவன் காட்சிக்கு வர முடியாது. பாருங்க, நீங்க எப்பயுமே தேவனை நீங்க முதலாவது ஆதியாமத்தில் இருந்து புரிந்து கொள்ளணும். அதான் தீகர் சொல்றார், நீங்க ஆதியாமத்தை திறந்து முதல் வசனத்தை படிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவை நீங்க கண்டுகொள்ள திரும்ப திரும்ப படிங்க. ஏன்னா வேதமே இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடா இருக்கிறது. ஒரே தேவனுக்குரிய வெளிப்பாடுதான் வேதமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய காரியத்துல நீங்க வாசிக்க வாசிக்க அங்கே தேவன் அங்கே வெளிப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடா இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை திருப்புறதா இருக்கு. அப்ப ஆதியாமத்துல பார்க்கும்போது பாருங்க, எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்ட தேவன், தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை அவன் மீறி வெளியே இருந்த வேளையில தேவன் பேசவே இல்லை. பேசினாரா இல்லை? ஒரு வார்த்தை கூட பேசு, அவனோடு இடைப்படவே இல்லை. ஆனா எப்ப இஸ்ரவேல் அவர் அங்கே காண்பிச்ச தேசத்துக்குள்ளாக வந்தானோ அப்பதான் அவர் பேசி. நீங்க வினோதமா தெரியல, யோசிக்கிறீங்களா? இல்லது ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு பேசி. ஏன்னா நாங்க ஒரு மகத்தான வார்த்தை தான் ராப்போஜனமா இருக்கிறது. நீங்க அப்பத்தை புசிக்கக்குள்ள இங்க நாங்க சாயங்காலத்துல வைக்கிறோம் அல்லது ஐக்கியமா வைக்கிறோம், அதனால ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்க நிச்சயத்தோடு தேவனுக்கு பயபக்தியோடு வைக்கும் போது அது ஜீவனை கொண்டு வரும். தீக சொல்றேன், இது ஒரு தெய்வீக சுகத்தை கூட கொண்டு வரும். ஆமென். ஏனென்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் எந்த சுயவீனமும் இல்லாமல், வஸ்திரம் செய்யாமல், அவங்களோட பலம் குன்றி போகாம இருந்தது பஸ்காவா இருக்கிறது. அதே போல திகசுர இந்த ராப்போஜனத்தை நீங்க அந்த வண்ணமாக, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனால் இது எனக்காக நீர் மரித்து உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன், அந்த நிச்சயத்தோடு நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்க விசுவாசிச்சா எல்லாமே மாறி போகும். இது மனிதன்டையும் இல்லை, இங்க இருக்கிற யார்ட்டையுமே இல்லை. அவர் ஏற்கனவே சம்பாதித்துட்டார். ஆமே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவர் மரிக்க முன்பே சாயாதை எழுதி இருந்தார். அதுதான் இன்றைக்கு நாங்க இந்த மகத்தான இந்த காரியத்தில் அவரை நினைவு கூர்ந்து வந்திருக்கிறோம். அதாவது சொல்ற ராபோஜனத்தை என்னை நினைவுறும்படி இதை செய்யும். நாங்க அவருடைய நினைவு கூறுதல் தான் இந்த ராபோஜனமாயிருக்கிறோம். நமக்காக அவர் மரித்தார், நம்முடைய பாடுகளுக்காக அவர் மரித்தார்.
நாம் அங்கே சுகமாகும்படி அவர் மரித்தார். ஆமென். அந்த நிச்சயத்தோடு நீங்க புசிக்கும் போதுதான் அது ஜீவனை கொண்டு வரும். அதனால்தான் நீங்க வார்த்தையோடு, அதனால்தான் எந்த பரிசுத்தவானும் அந்த நிச்சயத்தோடு இருந்தான். எந்த காரியம் வந்தாலும் ஒரு நிச்சயத்தோடு இருந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தும் போது தேவன் செய்வார் என்ற நிச்சயத்தோடு இருந்தான். தன்னை பிள்ளையை பலி கொடு என்ற வேளையில் அவன் நிச்சயத்தோடு இருந்தான். ஏனென்றால் அவன் செத்தாலும் தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர் உயிரோடு எழுப்புவார் என்பது அவனுக்கு தெரியும். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மூடத்தன்மையான ஒரு நம்பிக்கை. ஆமென். அது உங்களுக்கும் எனக்கும் வேணும். அது இல்லாத பட்சம் நாங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமென். நாம அப்படியாக தேவன் பேரில் ஒரு அந்த மகத்தான விசுவாசம் வைக்கும் மட்டும் நாங்க தேவனுடைய ஜனமே இல்லை. அதான் வேதம் சொல்லுது, நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் காணாததை விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவனாயிருக்கிறான். காணாததை விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவானாயிருக்கு. அதான் தேவனுடைய, உங்களுக்கு காண்பிச்சுட்டு செய்யறதுக்கு தேவன் ஒரு மந்திரவாதி அல்ல. அவர் அற்புதங்களை செய்யற ஒரு மந்திரவாதியும் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சிருஷ்டிகர். அவர் ஒரு வார்த்தை உரைத்தா எல்லாமே ஆகும். அதனால நீங்க விசுவாசம் வச்சு அவர் எல்லாம் செய்வார். அதனால்தான் அவர் சொல்றேன், நீ விசுவாசிச்சா மகிமையை காண்பாங்க. ஆமென். அதனால நாங்க மகத்தான ஒரு காரியத்துல நாங்க வந்திருக்கோம். ஏன் நான் இந்த காரியத்தை ஏபிசிடியை பிரசங்கிக்கிறேன்? ஏன்னா அஸ்திவாரம் தெரியாம நாங்க ஆழத்துக்கு போயிடலாம். ஆமென். நாங்க ராப்போஜனத்தினுடைய அடிப்படையை நாங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் ஏற்கனவே சிருஷ்டித்து வைக்கிறதை அவனால் தாறுமாறாக்க முடியும். அதாவது தேவன் இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்டா, தேவன் எங்களை சிருஷ்டிச்சு வச்சிருக்க, ஆனா அவன் இப்ப தாறுமாறாக்கிறது. ஏன்னா அவனால சிருஷ்டிக்க முடியாது, ஆனா தேவன் சிருஷ்டித்ததை தாறுமாறாக்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவளாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவள் என்றா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல. இன்னைக்கு நீங்க சொல்ல இயலுமான்னு சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு சொல்ல இயலுமான்னு கிறிஸ்துவ போல இருக்கிறோமா? ஒரு ஆள் ஒன்றை செஞ்சா என்ன கோபம் வருது. ஏன்னா ஒருவருக்கு நம்ம நேசிக்க முடியாம இருக்கு வருதான். ஆனா கிறிஸ்தவர்கள் என்றா கிறிஸ்துவை போல பொறுமை இருக்கு அவங்களுக்கெல்லாம். ஏன்னா தேவன் படிப்படியா பாருங்க, பொறுமைக்கு பிறகுதான் எதை வச்சு தேவ பக்தி. பொறுமை 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 வரா இல்லாட்டி அடுத்து என்ன வராது? தேவ பக்தி. தேவ பக்தி இல்லாட்டி அடுத்து என்ன வராது? சில பேர் அங்க இருந்து வரான் கூடு நோவி கோரத்துல மேல சௌரசினம் இருந்தா விசுவாசம் இருக்குவான். ஆனா இந்த செய்தி விசுவாசம் இருந்து பொறுமை வந்து தேவ பக்தி வந்து அதுக்கு பிற்பாடுதான் என்ன வரணும்? சௌரசினம். ஏன்னா சௌரசினம் என்பது எதுல வரணும்? வார்த்தையில வரும். ஆமென். அந்த வார்த்தையில வரும்போதுதான் அங்க எதுவுமே மாற்றம் இருக்காது. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறது நாங்க விசுவாசி. சௌரசினே அப்படி இல்லை. நம்ம சௌர இருந்தபடியே நம்ம விட்டு கொடுக்கும். அப்ப அது என்ன செய்வோம்? வார்த்தைய நம்ம விட்டு. ஆனா விசுவாசம் ஆரம்பமே விசுவாசம், தைரியம், இச்சையடக்கம். அதுக்கு பிற்பாடுதான் என்ன வருது? பொறுமை. அதுக்கு பிற்பாடு என்ன? தேவ பக்தி. அதுக்கு பிற்பாடு சௌரசினே. அப்ப பாருங்க, தேவன் ஒரு காரியத்துல வருமானம்டா உங்களுக்குள்ளாக தேவ பக்தி வரணும். நீங்க முழுப்ப வரணும்டா கிறிஸ்தவன்டா கிறிஸ்துவை போல. அப்ப கிறிஸ்துவை போல நீங்க வரும்போதுதான் தேவனுடைய காரியத்துல அங்கே வரும். நான் பாருங்க, தீகர் சொல்றே பாருங்க, பாருங்க லவோதிகா சபையின் காலத்துல தீகர் சொல்றே பாருங்க, வார்த்தை நம்முடைய வாய்களில் இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷன் எதனால பிழைக்கணும்? வார்த்தை. மனவாட்டி ஏண்டா அவ வார்த்தை தான். நீங்க முன்னுக்கே பார்ப்பீங்க. ஏண்டா தீகர் சொல்றேன், இன்னைக்கு வேதம் வந்து எல்லாருடைய கரம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கேன்டா நீங்க தான் எழுதப்பட்ட நிருபமா இருக்கு. அன்பு என்பது உங்களிடத்துலதான் உலகம் காணும். தயவு என்பது உங்களிடத்துலதான் காணும். இரக்கம் என்றால் உங்களிடத்துலதான் காணும். ஆமேன். அதுதான் தீகர் சொல்றே, இடைவெளியில் நெற்றல்லண்டா உங்களுக்கு தெரியுமா என்னென்று இடைவெளி? ஏன்னா நாங்க ராப்போஜனுக்கு வாரம் அங்கே சுத்துற இன்னைக்கு ஒரே தலையங்கத்துக்குள்ள எனக்கு வரையல. ஏன்னா நாங்க எல்லாரும் தேவன் ஒவ்வொருவருக்காக பேசுவேரா இல்லையா? அவர் ஒரு சமாரியா ஸ்திரீக்காக நடந்தது போல இன்றைக்கு அவர் தேவனாயிருந்தா ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் பேசுவார். ஆமென். அப்ப பாருங்க, இடைவெளியில் நிற்ற சொல்லுங்க பாபு. மணவாட்டிக்கு மட்டும்தான் அந்த இடைவெளியில் நிற்ற.
விளங்குது ரைட் திறப்பின் அது சரி. ஆனா அந்த பாயிண்ட சொல்லுங்க. திகர்சி என்ன சொல்றாரு? இடைவெளி என்னண்டா மோசே என்ன செஞ்சான்டா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, தேவன் அவங்க அழிக்க வைக்கலாம். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே அவங்க இல்ல என்ன நீர் என்ன அழியும் என்று சொல்றது, அதான் இடைவெளியில் நின்ற. ஆமென். அப்ப அதே போல பாருங்க, ஒரு மனிதனை அழிக்க அங்க தேவன் வரும்போது ஆண்டவரே அந்த பாவத்தை நான் சுமக்கிறேன் என்றதுதான் இடைவெளியில் நிற்ற. அதான் உண்மையானது திகழ்ச்சி, அதுதான் மனவாட்டி. அதனாலதான் தேவன் அவளுக்கு அவ்வளவு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். அவள் அங்கே வஞ்சிக்கப்பட, ஏன்னா அவள் ஒரு தேவனுடைய பாகம், அவர் பொடி, இவள் சரீரம். அதான் நாங்க இன்னைக்கு இந்த சரீரம், அதான் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. இப்ப நீங்க இந்த ராபோஜனத்தை புசிக்கும் போது உங்களே வார்த்தையோடு ஆராயாம நீங்க எடுத்தா நீங்க நினைப்பீங்க நான் பெற்றுட்டேன் இன்னைக்கு சந்தோஷம். ஆனா அது என்னத்தை கொண்டு வருதா? நியாய தீர்ப்பை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது. அது இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளமா இருக்கிறீர்கள், அநேகர் மரித்தும் இருக்கிறீர்கள். மரிக்கிறேன்டா நித்திய பிரிவின். அப்ப பாருங்க, நம்ம அபாத்திரமா எடுக்கக்குள்ள நாங்க மரித்து போயிடும். ஆனா நாங்க சரியென்று நினைப்போம். ஆனா வார்த்தையோடு எங்களோட ஜீவியத்தை பார்க்கல, வார்த்தைக்கு எங்களோட ஜீவியத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இன்னைக்கு ரோமன் கத்தலிக் போல, இன்னைக்கு மற்ற ஸ்தாபனங்களை போல நாங்க அப்பத்தை பரிசுத்தமா எடுத்து முழங்கால் படிட்டு எடுக்கிறதுல பிரயோசனம். இன்னைக்கு இந்த அப்பத்தை நீங்க எடுக்கும் போது வார்த்தையோடு உங்களை ஆராயும். ஆமென். அந்த வார்த்தையோடு ஆராயும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பாருங்க, அப்ப பாருங்க, ரெண்டு எழுதி இருக்கிறது. சபையானது அவருடைய சரீரமாயிருந்து அவருடைய ஸ்தானத்தை வகிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்ப என்னையா பாருங்க, அவருடைய சபையானது அவருடைய சரீரமாயிருந்து அவருடைய ஸ்தானத்தை வகிக்கிறது. இப்ப தேவனுடைய ஸ்தானத்தை யார் வகிக்கிறது? மணவான். இப்ப எப்படி ஒரு திருமணம் ஆகினோன்னு தவறா நினைச்சிடாங்க. இப்ப உங்களை எல்லாம் குட்டி கடவுளாக்குறன்னு நினைச்சிடாங்க நீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளாக. இப்ப எப்படி பூமியில ஒருவர் விவாகம் பண்ணும் போது யார பேரை யார் தரிக்கிறது? அங்க எல்லாமே ஏன்னா எல்லா பேரு ஐசில இருந்து எல்லாம் வந்துருமே மிஸ்ஸிஸ். இப்ப நீங்க மிஸ்ஸிஸ் யாரா இருக்கிறீங்க? ஜீசஸ் ஆயிருக்கிறீங்க. ஆமென். ஆனா அவங்களோட தலை யாரு? கிறிஸ்து. இதுலதான் எல்லாமே இருக்கு. ஆமென். அது பார்த்தாதான் நீங்க பார்க்க, அது பேசினாதான் நீங்க பேசி ஓமா இல்லையான்னு சொல்லி, அது நுகர்த்தாதான் அது இதண்ட. ஆனா இன்னைக்கு மணவாட்டி முந்திரிய கொட்ட மாதிரி என்ன செய்யறா? முந்துரா. அவ பார்க்க விரும்புறா, ஏன்னா அவ சாப்பிட விரும்புறா. அது மணவாட்டியல். அதாலதான் ஒரு செய்தி எடுக்க, கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட பவுல். அப்ப அவன் வேதத்தில் எழுதக்குள்ள என்ன சொல்றான்? எனக்கு சில இடத்துக்கு போக விருப்பம், ஆனாலும் கிறிஸ்துவினால் கட்டப்படுகிறேன். அவர் விரும்ப இல்லாதனால இவனால செய்ய. இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க? சொல்லுங்க. அப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானதை நீங்க செய்யாம, அல்லது தேவன் சொல்லாம செய்யாம, தேவனுக்கு விரோதமானதை செய்யாம இருக்கிறீங்களா மிஸ்ஸிஸ்? சொல்லுங்க. இப்ப நம்ம உங்களை நியாயம் பற்றி என்ன இதுல இருக்கிறதால உயர்த்த நான் அப்படி கேட்கல. தேவனுக்குள்ளால நான் நீங்களே கர்த்தருடைய வார்த்தை என்னையா இரு, எனக்கு உங்களை விட எனக்கு தான் பட்டும். ஏன்னா உங்களில் அநேகர் யாரா இருக்க வேணாமா? போதகரா. இப்ப நியாயத்தை இப்ப உங்களை விட படு மோசம். நான் அதான் நினைச்சிட்டு தான் நான் அழைப்பை விட்டுட்டே இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்து அழைப்பு வரும், ஒரு ஆள் வாங்க. ஏன்னா விமல் பிரதர் எல்லாம் நாங்க அழைச்சோம், ஏன்னா வாங்க நாங்க கொஞ்ச நாளைக்கு ஓயோம். ஏன்னா பிரதர்கிட்ட கொடுத்துட்டு அங்க வழி நடத்து. ஏன்னாண்டா நம்ம ஒரு விசுவாசியா இருந்து ஒரு மூலையில இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக நாங்க விரும்புறோம். ஆமென். வார்த்தையை பேசுறது சும்மா காரியம் இல்லை. நம்ம வார்த்தைக்கு ஜீவிச்சுட்டு தான் நம்ம செய்யணும். அது பொல்லாத காரியம். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடவையாவது தவண்டாவது போகணும் என்று நான் விரும்புறேன். அதனால நீங்க உங்களை தாழ்த்த நான் பேசுறதா நினைக்க வேணாம். எந்த சிந்தையை புரியுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்ல நான். ஆமென். ஆனால் சத்தியமானது சத்தியமாக பேசப்பட வேண்டும் என்பதில் நான் வைராக்கியமாயிருப்பேன். தேவனுடைய வார்த்தையோடு சமரசம் இருக்கக்கூடாது. தவறண்டா தவறு, சரியண்டா சரி. ஆமென். அதுதான் ஒவ்வொரு எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் இருக்கும்.
அன்பு வேறு ஐக்கியம் வேறு. ஆமேன். அன்பானது நீங்க உலக எல்லா ஜனத்தோடையும் கூறலாம். ஐக்கியம் என்பது வார்த்தையோடு மட்டும்தான். அதனாலதான் அந்த வார்த்தை ராபோஜனத்துக்கு உங்களை ஐக்கியம் நாளண்டைக்கு உங்களோட நான் பேச முன்பு, நீங்க பேசுறத நான் கேட்க முன்பு, தேவனுடைய வார்த்தையோட நாங்க எல்லாமே ஒன்றே விசுவாசிக்கிறோம் என்பதற்காக தான் முதலாவது ஐக்கியம். ஆமேன். அதான் ராபோஜனம். தேவனுடைய வார்த்தையோடு ஒரே தேவன் என்பதையும், அந்த வார்த்தை அந்த தேவனை சந்திக்க நாங்க ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்தோட இன்னைக்கு நாங்க அந்த ராபோஜனத்தை பெற போறோம். ஆமேன். அதனாலதான் அந்த காரியம். அதான் திகசுரே மணவாட்டியினுடைய வாயில வார்த்தை இருக்கும். ஒரு சோதனை வரும்போது இயேசு எதை போட்டார்? வார்த்தையை தான் போட்டார். அப்ப தேவன் இன்றைக்கு அதே வண்ணமாக ஒரு மணவாட்டியை தெரிவு செய்வாரானால் அந்த மணவாட்டியினுடைய வாயிலும் அந்த வார்த்தையை இருக்கவன். பாருங்க, நீங்கள் அந்த ஸ்தானத்தை வகிக்கிறீர் என்பதை நாம் அறிவோம். அப்படியானால் சபையின் வாயில் என்ன இருக்க வேண்டும்? வார்த்தையே. ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படியே போதிக்க கடவன். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வந்து சாயங்காலம் அண்டா பகல்ல கொடுத்துட்டு அதுதான் சரியண்டா, அது என்ன போதனை? நீங்க தான் சொல்லும். அது என்ன போதனை? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செய்யணுமா? போதிக்க கடவன். அப்ப தேவன் அன்று ராத்திரியில அப்பத்தை இட்டு பிச்சா இயேசு கிறிஸ்து வந்து அதை மாத்திருக்கலாம். மாத்தினேர் அவர். அன்னைக்கு மோசே என்னத்தை செய்தானோ அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து என்னத்தை தான் செய்தாரோ அதை தான் பவுலும் சொல்றான். நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை யார்கிட்ட? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆமே. அப்ப பாருங்க, அதான் சொல்லி பாருங்க, இன்னைக்கு நாங்க ராபோஜனமா இருக்கிறபடியே நாங்க ராபோஜனத்தில் ஆழமாய் நாங்க போக வேண்டும். பாருங்க, அப்படியானால் சபையின் வாயில் என்ன இருக்க வேண்டும்? வார்த்தை. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாழ்க்கையின்படி போதிக்க கடவன். 1 பேதுரு 4. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே காலத்தின் மக்களிடையே காணப்பட்ட குறை யாது? அவர்கள் வார்த்தையை விட்டு விலகி போனார்கள். அதை குறித்து வைராக்கியம் குன்றினவர்களாய் அவர்கள் வெதுவெதுப்பாய் மாறினார்கள். அன்னைக்கு சபை, ஏன்னா 7 சபை காலத்தின் குணாதிசயத்தையும் தேவன் எங்க கொண்டு வாரே? மணவாட்டிக்குள்ளார். எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்ரா, அப்படியாக ஒவ்வொரு சபையில வந்த ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு சபை காலத்துக்குள்ள இருந்து. அப்ப ஆதியில அவங்க வைராக்கியமா இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையில வைராக்கியமா இருந்துட்டு வர வர என்ன செஞ்சிட்டா? உலகமானது உள்ளவர். உலகமானது உள்ள வர 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 மணவாட்டி வைராக்கியம் குறையும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வைராக்கியம். இப்ப இரவையில வரையலாண்டா அவங்க என்ன செய்யறாங்க? பகல். அது பரவாயில்ல, நம்ம இது எல்லாம் என்னையா ஒரு அடையாளம். ஆனா உங்களுக்கும் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் உலகம் இப்படி செய்யுமென்னு நீங்க எதிர்பார்க்கவே இயலாது. அன்னைக்கு மகத்தான் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அங்கே தேவன் பரலோகத்துல ரத்தாம்பரத்துல வர வேண்டிய தேவன் எளிமையில வந்து நடந்து போகக்குள்ள ஒரு சிறு கூட்டம் தான் அவருக்கு பின்னால போனது. அந்த கூட்டம் வார்த்தையின்படி போன அவங்களுக்கு புரியல. அதான் நான் உங்களுக்கு சொல்ற காரியம். ஒரு புரியாட்டியும் இங்க தேவனுடைய வார்த்தை சத்தியம், அந்த காரியம் சத்தியம் என்று இங்க கடந்து போங்க, தேவன் உங்களை ஆசீர்வாதம். அதுதான் அப்போ சொன்ன, ஆண்டவரே நாங்க, அவங்களுக்கு புரியுது. ஆனா அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க யாரிடத்துல போவோம்? ஜீவன் உள்ள வார்த்தை உம்மிடத்துல மாத்திரம். அதே போலதான் தேவன் இன்றைக்கு அனுப்பின ஒரு செய்தியில தான் அந்த வார்த்தை ஜீவன் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா தேவன் ஏற்ற நேரத்தில் அவர் புரிய வைக்கிற தேவன். ஆனா ஒன்றை மாத்திரம், ஆண்டவரே நீர் ஒரு செய்தியாளன் அனுப்பினா அது தவறாது. தவறுமா இல்லையா? அது சரியாக இருக்கும். அதனால தேவன் அதை அனுப்பும் போது தேவனுடைய காரியத்துல நாங்க நிச்சயத்தோடு விசுவாசிக்கும் போது அது என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதம். பாருங்க, வார்த்தை விட்டு விலகி போனார்கள். இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, அதான் தீகேசு இன்னைக்கு மணவாட்டி ஆனவள் என்ன செய்யறான்டா? அந்த எபேசி சபையை கொண்டு வந்து தீகேசி மணவாட்டிக்கு பாருங்க. அதுல சொல்ற, என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபேசில் உள்ள கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தார்களே அன்றி, கவனமா பாருங்க, பவுலுக்கோ அல்லது ஸ்தாபனத்தின் வளர்ச்சிக்கோ உழைக்கவில்லை. அந்த எபேசில் இருக்கிற கிறிஸ்தவங்க வந்து ஒரு ஊழியம் செய்யக்குள்ள
அந்த எபேசு சபைக்காகவோ அல்லது பவுலுக்காகவோ அந்த போதகர்களுக்காக ஊழியம் செய்யல. அவங்க என்னத்துக்கு செய்தாங்கன்னா, அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தின் அடிமையாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயம் சென்று இயேசுவின் நாமத்தை குறித்து சிந்தித்து மற்ற 6 நாட்களில் அது மறந்து விடவில்லை. வாயில் மாத்திரம் அந்த நாமத்தை உச்சரித்து அதனோடு நின்று விடவில்லை. அவர்கள் ஜீவனை அந்த நாமத்துக்காக அர்ப்பணித்தார். அதான் மணவாட்டியானவள் அந்த நாமத்துக்காக ஜீவனை அர்ப்பணிக்கும். ஆனா இன்னைக்கு அதான் ஏன் அதை கொண்டு வந்து பொறுத்துறேன், இன்னைக்கு ஜனங்களுக்கு இன்னைக்கு இந்த உலக நவீன காலத்துல நாங்க வந்தோம்னா இன்னைக்கு டைம் இல்லை. இன்னைக்கு கல்வியிட திட்டங்கள் வந்து மோசமா போகுது. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் என்று கல்வி 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 என்று வந்து என்ன செய்யுது, திட்டங்கள் மாறி இன்னைக்கு சபைக்கு போறது குறைவு. இன்னைக்கு தேவனுடைய காரியத்துல வந்து தேவனுடைய நாமத்துக்காக வைராக்கியமாயிருக்கிற தன்மை. அப்ப பாருங்க, இவே எல்லாமே தேவன் ஒரு காரியத்தை மனவாட்டியா தெரிவு செய்யலுமா இல்லையான்னு சொல்லு. அந்த டைமுக்கு அந்த டேர்னுக்கு அவள் திரும்புவாள். ஆமேன். தேவன் அந்த மனவாட்டி அவர் அறிந்திருக்கு. இன்றைக்கு நீங்க அந்த ஸ்தானத்துல நீங்களோ யாரோ இல்லாம இருக்க, ஆனால் அவள் வருவாள் என்பதை தேவன் அறிவார். அவருக்கு அந்த டைம் வரக்குள்ள அவள் எதுவுமே தடை செய்ய, ஏன்னா அவள் முன்குறிக்கப்பட்டவள். ஆமேன். அதே போலதான் தேவன் என்ன செய்யற, அந்த வார்த்தையை அந்த டைமுக்கு கொண்டு வரக்குள்ள அந்த மனவாட்டி ஆனவள் என்ன செய்யறாள் என்றால் திகர் சுரே மாறுகிறவளா இருக்கிறாள். பாருங்க எபேசு சபையின் காலத்தில் முதல் தலைமுறை விசுவாசிகளிடையே காணப்பட்ட தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், ஆவியில் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்னும் வாஞ்சை, இவை அனைத்தும் நாளடைவில் தணிந்து பின்வரும் தலைமுறைகளில் ஜீவனற்ற சபையாக மாறின. இப்ப ஆரம்பத்தில் இருந்த அந்த தன்மை என்ன செய்யறதுண்டா கடைசியில ஜீவனற்ற தன்மையா மாறு. பிற்காலத்தில் எபேசியர்கள் கவனிங்க, தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புவிக்காமல் உலக மக்கள் அவர்களை குறித்து மேன்மையாக எண்ண வேண்டும் என்று கருதி உலகத்தின் போக்கில் சென்றனர். அப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறியாம தேவனுடைய சித்தத்தின்படி நாங்க நடக்கணும் என்றதை விட்டுட்டு உலக மக்களை அவங்களை குறிச்சு என்ன நினைப்பாங்கன்ற அந்த நோக்கத்துக்காக உலக மக்களை போல நாங்களும் வாழணும், அப்பதான் எங்களுக்கும் எங்களையும் மதிப்பாங்க, எங்களையும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அதுக்கு மாறக்குள்ள தேவன் சொல்ற ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்ட, அதனாலே உன் பேரில் எனக்கு குறைவு. பாருங்க, அதுக்காக தான் வேதத்தில் அவர் பிரட்டி வச்சிருக்கு. ஒவ்வொரு உதாரணம், ஆட மேய்ச்சவனை அரசனா மாத்தின, ஒன்றும் இல்லாதவனும் அதுல உயர்த்தி வச்சு, இதெல்லாம் அடையாளம் காட்டினாலும் இன்றைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கடா, தேவனுடைய சித்தத்துக்குள்ள ஓடாம தாங்க ஓடி முன்னுக்கு வரணும். அது தேவனுடைய சித்தம், அது உங்களுடைய சித்தம். ஆனா தேவனுடைய சித்தம் என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்ப எல்லாமே உங்களுக்கு. அப்ப தீக சொல்ல, இதுதான் தேவன் இந்த நாள்ல அனுப்பின மணவாட்டி. அந்த வண்ணமாகவே அவள் என்ன செய்வாளாம், ஜீவிப்பாள். ஆமேன். அப்ப பாருங்க, நான் ஏன் இதை சொல்றேன்டா, நீங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீங்க வரணும்டா முதலாவது தேவனை தேடு. தேவனுடைய காரியத்துல நீங்க வரும்போதுதான் அது ஆசீர்வாதம். ஏன்னா நாங்க ஃபைனல் கடைசி காலம், இனி காலம் செல்லலாம். ஆனா 2000 வருடங்களுக்கு வாழ்ந்தவங்களுக்கு காலம் இருந்துச்சு, செய்தி குறைவானதாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏற்ற அந்த ஸ்தாபனத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு செய்தி. அன்னைக்கு வெஸ்லியினுடைய காலத்துல, இன்றைக்கு வெஸ்லியுடைய ஸ்தாபனம் மெதடிஸ். இன்னைக்கு மெதடிஸ்ல இருக்கிறவன் என்ன செய்யலாது, தேவனுடைய மனவாட்டியாக ஆகலாம். ஆனா அந்த நாள்ல வெஸ்லியிட சபையில வாழ்ந்தவன் மனவாட்டியா வரையும். ஆமா இல்லையா? ஏன்னா 7 சபையின் காலத்துல முன்குறிக்கப்பட்டவங்க அங்க வாரான். அதான் முதலாவது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமா. எபேசில வாழ்ந்தவன் பவுலுடைய காலத்துல முதல் ஒரு குறிப்பிட்ட அளவு மெசேஜ், அந்த மெசேஜில் வாழ்ந்தவன் அங்க வாரான். 2வது வந்தவனுக்கு இன்னொரு குறியினர். அப்படியே வரக்குள்ள லூத்தரனுடைய காலத்தில் என்ன இருந்தது, நீதிமானா, அவங்களுக்குள்ள பாவம் இருந்தது, தவறு இருந்தது. யாரு லூத்தரன் என்ன செய்யற, சுருட்டு குடிச்சு பிஸ்கி அடிச்சாங்க, அவங்களும் இங்க வாராங்க. அந்த டைமா
திரும்ப நான் அங்கேயே போறேன்னு சிந்திக்கிறாங்க. இவ்வளவு அந்த டைம் வெசிலியில வந்தவங்களும் அவரும் நல்லா அடிச்சு. ஆனா அங்கிருந்து லவோதிக்கா வரக்குள்ள ஒரு தூதன் வரக்குள்ள அது பரிசுத்தமாக்குதலை கொண்டு வந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது. வெஸ்லி பரிசுத்தமாக்குதலை கொண்டு வந்து, ஆனா பிரணாமுடைய நாட்கள் அது வரக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யார் உள்ள வாரது? தேவனே உங்களுக்குள்ள வார. அதான் அந்த போட்டை போடுங்க, நீ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கு, நீங்களே அந்த ஆலயம். அப்ப பாருங்க, அந்த நாள்ல அந்த மனிதனோடு மட்டும் இடைப்பட்டார். ஆனா இந்த காலத்துல தேவனே உங்களுக்குள்ள வரல. அப்ப இந்த காலத்துல தேவன் உங்களுக்குள்ள வரணும்டா நீங்க பரிசுத்தமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான் தேவனுடைய. ஆனா நீங்க பரிசுத்தமாயில, ஆனா அவர் வரக்குள்ள உங்களை பரிசுத்தமாக. ஆனா அதான் திக சொல்ற, ஒவ்வொரு மனிதனும் நான் சுத்தமானோன வார், நான் சரியாயினோன வார். அவர் சொல்ல, நீ முதலாவது வா, அவர் உன்னை மாத்து. ஆமே. தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நீங்க வரும்போதுதான் தேவன் என்ன செய்வாரா? உங்களை அப்ப பாருங்க, ஒவ்வொரு குறைவான அப்படி அங்கே தேவன் அங்க அழைத்து வந்து மணவாட்டியிடம் கொண்டு வரக்குள்ள அவ 100 தான் அவர் அங்க பார்த்து. ஏன்னா அங்க ஏவாள் என்ன 99 விசுவாசிச்சு 1 ரிஜெக்ட் பண்ணா, 1 ரிஜெக்ட் பண்ணவும் ரிஜெக்ட் தான். ஓமா இல்லையான்னு சொல்லு. தேவனுடையதுக்கு 99 எல்லாம் இல்லை. தேவனுக்குன்னா 100 தான். ஆமே. அது பரிபூரணமான ஒரு காரியத்தை தான் தேவன் அங்கீகரிக்கும். அப்ப பாருங்க என்ன நடந்தது அங்க. இந்த டைமுக்கு வரக்குள்ள திக சொல்றேன், தேவன் அந்த பரிபூரணத்தை எதிர்பார்த்து, அந்த பரிபூரணத்தை எதிர்பார்க்கும் போது அது முழு வார்த்தையாக இருந்தது. அதனாலதான் அந்த முழு வார்த்தை அது மணவாட்டியிடம் வருது. அதான் திகர் சொல்றேன், முதலாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் 2ஆம் ஏவாள் வஞ்சிக்கப்பட முடியும். அவள் கிறிஸ்து அவளுக்குள்ள வர்றபடினால் அவள் பரிபூரணம் அடைகிறாள். அப்ப அதனாலதான் நீங்க அறகுறையாக இருந்து பரிபூர்ணம் நான் அடைவேன், நான் மணவாட்டி என்று நீங்க சொல்லிடலாம். நீங்க எப்ப பரிபூர்ணம் ஆறீங்களோ அப்பதான் அது உரிமையை பெறீங்க. ஏன்னா நீங்க மணவாளனை குறிச்சு அறியாம ஒரு மணவாட்டி இருக்கீங்க. ஓமா இல்லையான்னு சொல்லு. இதுதான் தேவன் எப்பயுமே திகர்சி இயற்கை. தேவனும் இயற்கையை கொண்டுதான் தேவன் தன்னை ஒப்புடுற. ஏன்னா முதலாவது வேதாமே இயற்கையில எழுதப்பட்டது. ஓமா இல்லையா? 2வது பிரமிட்ல எழுதப்பட்ட. 3வது தான் நீங்க நானும் வச்சிருக்கிற. அப்ப பாருங்க, தேவன் அந்த பரிபூர்ணம் வரக்குள்ள அதான் திகழ்ச்சி மணவாட்டியானவள் முழு வார்த்தையை விசுவாசிக்கிறார். அப்ப அவள் தன்னுடைய மணவாளன் அவள் அறிந்திருக்கு. அதனாலதான் ரெபேக்காள் எலிசேரை பின்பற்றியிருக்கு. அவன் என்ன சொல்றான்னு உன்னிப்பா பார்க்கறதுக்கு காரணம் என்னடா, இந்த எலிசேருக்கு தான் ஈசாக்கு யாருன்னு தெரியும். ஈசாக்குடைய விருப்பம் என்னன்றது எலிசேருக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கணும் என்று அனுப்பினது அவனுக்கு தான் தெரியும். அதே போலதான் இன்னைக்கு தேவன் ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்த அந்த 7ஆம் சபையின் காலத்துல மணவாட்டிய ஸ்தாபனத்திலிருந்து வெளியே கொண்டு வர அவள் எப்படி வெளியே வர வேண்டும் என்று அந்த அழைப்பை கொடுத்தது இந்த தீர்க்கதரிசிக்கு தான் தெரியும். அப்ப அவருடைய அந்த மெசேஜ் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். அதாலதான் அவர் அதோட முடிஞ்சு இன்னைக்கு அந்த மெசேஜ். அதான் 1933 அந்த பழமுள்ள தூதன் இறங்கி சத்தம் கொடுக்கல. முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவானுடைய செய்தி இருந்தது போல உன்னுடைய மெசேஜ் செய்தி என்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக இருக்கு. நீ இருப்பா இல்லை, உன்னுடைய மெசேஜ் முன்னோடியாக இருக்கு. அப்ப இன்னைக்கு தேவனுடைய காரியம் வர்றதுக்கு முன்னோடி அவள் ஆயத்தப்படுகிறதுக்கு செய்தி அதுதான் காரணம். அதனாலதான் நீங்க மணவாளனை அறியாம மணவாட்டி இருக்கே. இன்னைக்கு உலக நடைமுறையில பார்த்தாலே என்ன நடக்குது, அங்க சேர்ச்சில கொண்டு என்ன செய்வான், வேணுமெண்டு ஸ்கார்ஃபை தூக்க விடுவோம். அங்க பார்த்தா கேமராமேன் என்ன செய்யறான் பீச்சில் பார்க்கல எல்லாம் என்ன செய்யறான், போட்டோ எடுத்து அவங்க ஏற்கனவே கட்டி பிடிச்சி எல்லாம் எடுத்து போட்டு. இப்போ சில இடத்துல பார்த்தா என்ன அந்த பரிசுத்த முத்தம் மாதிரி அவங்க வேற புத்தகம் எடுத்து போட்டோவும் வந்துடுது. இங்க இதோ உண்ட மணவாளன் நண்டு நம்ம தூக்கி தேவனுக்கு தேவனை ஏமாத்துறோம். ஓமா இல்லையான்னு சொல்லி. ஓமா இல்லையா? அப்ப எல்லா காரியத்தை குறிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, மணவாளனை அவங்க காரியம் எல்லாம் அறியறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவின் மணவாட்டி தேவனை அறியாம, தேவன் அனுப்பின மனிதன் அறியாம, தேவனுடைய காரியத்தை அறியாம நாம எதையுமே
பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது தேவன் அனுப்பின மனிதன் அறியணும். தேவன் எந்த நோக்கத்தை அந்த மனிதனுக்குள்ள வச்சார், அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் எதை விரும்புகிறார் என்பதை காணணும் என்ற அந்த மனிதனை நீங்க பின்பற்றும். ஆமேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட மனவாட்டிக்காகவே அவர் வருகிறார். ஆமேன். உலகத்தோடு சமரசம் இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையோடு பயணிக்கிற ஒரு மனவாட்டிக்காகவே தேவன் வருகிறார் என்று அங்கே செய்தி எங்களுக்கு உரைக்கிறது. ஆமேன். பாருங்க, ஜீவனற்ற சபையாக மாறினது. பிற்காலத்திலே எபேசியர் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புவிக்காமல் உலக மக்கள் அவர்களை குறித்து மேன்மையாக எண்ண வேண்டும் என்று கருதி உலகத்தின் போக்கில் சென்று இதனால் தேவன் அவர்களை பற்றி என்ன நினைத்தாலும் கவலையில் என்ற ரீதியில் வாழ்ந்தனர்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் இவ்வாறு உலகத்தோடு தேடி தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு அதன் மூலம் தேவனை புறக்கணித்தனர். சபையின் சரித்திரமும் அவ்வகைப்பட்டது. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு சபை சரித்திரமும் அந்த நிலைமையில தான் அது என்ன செய்யறது, கடந்து வருது. ஆனால் ராபோஜனமானது கர்த்தருடைய சரீரம் நிதானிக்கவன். அவர் யார்? அவள் வார்த்தையாக இருக்கிறாளா? அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படுகிறவளாக இருக்கிறாளா என்று பார்க்கும்போதுதான் இந்த வார்த்தையின் வெளிப்பாடோடு நீங்க அந்த அப்பத்தை புசிக்கிற வேளையில தான் அது ஜீவனை கொண்டு வரும். ஆமேன். திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக அது உந்துதலை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு வருகிறது, வெளிப்பாட்டை கொண்டு வருது. ரெவலேஷன் வெளிப்பாடு இல்லாம நாங்க எதை விசுவாசிக்கிறோமோ அது மரித்ததா இருக்கிறது. ஆனா விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்கவன். அவர் யார்? அவர் எதன் மேல் அதை கட்ட வைத்தார் என்பதை நீங்க பார்க்கும்போதுதான் அது ஒரு ஜீவனை கொண்டு வரும். ஆமேன். அதனால இந்த அருமையான பொழுதில நாங்க நேரம் கடந்து போறது, நாங்க ராபோஜனத்துக்குள்ளாக கடந்து பெற போறோம். அதனால நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தையுடைய சத்தியமாயிருக்கிறது. தேவன் இந்த நாள்ல ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்காக ஒரு ஆழமான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு கொடுக்க முடியாத ஒரு விசேஷித்த காரியம். வேதம் சொல்லுது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடி விசேஷித்த நன்மையை அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, தேவன் எதை செய்ய போறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனா உலகத்துக்கு அது தெரியாது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அதை அறிந்திருந்தான். லோத்துக்கு என்ன நடக்க போகுது, சோதோமுக்கு என்ன நடக்க போகுது. அதே போல இன்னைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இன்னைக்கு உலகமானது என் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அழிய போறது, அதுக்கு முன்பாக தேவன் மனவாட்டியை அழைக்க போறார். அதனால இந்த மகத்தான அந்த வார்த்தைய செய்தியை நீங்க அறியாம நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்காக நில்லுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையில நீங்க உங்களை ஆயத்தப்படுங்க. அதுக்கு பிற்பாடு நாங்க ராபோஜனத்துக்கு நாங்க கடந்து போவோம். ஆமேன். சரி.